ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக ஒரு சரிவுக்கு அப்புறம் ஒரு டோஜி ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 46,850க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன். ஸோ ஜிக்ஸாக், அதாவது அதனுடைய ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடச்சிருச்சு. மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து சரிவு நிலையில் இருக்கும்போது வரக்கூடிய நாட்களில் 46,250க்கு கீழே வரச்ச உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் சைட் தாராளமாக ட்ரை பண்ணலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். சரிங்களா? பட் இது டெக்னிக்கலாக ஓகே, டெக்னிக்கலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ காட்டுற டாப் 5 போதும். இந்த டாப் 5மே நிஃப்டி 50க்குள்ளே இருக்கும். ஆனால் நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற மேஜரான கம்பெனிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் இதனால தான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான பையரில். இன்னொன்று, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து மார்க்கெட் சரியுது அப்படின்னா பையர் உள்ளே வர மாட்டாங்க. ப்ராப்பரான பையர் உள்ளே வரல அப்படின்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா இதை பார்க்குற மேஜரான ஆட்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடராக தான் இருப்பீங்க. ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸான இவங்கெல்லாம் இருக்கச்சா அவங்க என்னென்னா குளோபல் மார்க்கெட் வர்த்தக ரீதியாக தொடர்ந்து மார்க்கெட் சரியும் போது அவங்க உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் தான் உள்ளே வருவாங்க. மார்க்கெட் எப்போல்லாம் நல்லாயிருக்கோ அப்போ தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதாவது பெரிய லெவல் ட்ரேடர் அவங்களுடைய பணத்தை மொத்தமாக போடும்போது என்னாகும், லம்சம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணும்போது ட்ரேடில் ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்களில் ப்ராப்பரான பையரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோட்டக் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, அதுலேயும் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா, வெயிட்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். வெயிட்டேஜோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ட்ரேட் எடுத்தாலும், எவ்வளோ டெக்னிக்கல் அனாலிசிஸ், எவ்வளோ ஓஏ டேட்டா எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தாலும் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பை சைடும் சொல்ல முடியாது, செல் சைடும் சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக வீக்காக இருக்குது. ஐசிஐசிஐ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் சப்போர்ட்டில் ப்ராப்பராக டச் எடுத்திருக்கு. ஸோ அகெயின் ரெட்ரிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இன்னும் கீழே சரிகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. திரும்ப சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால ரிட்டர்ன் ஆகிருக்கு. 1025க்கெலாம் கீழே வந்துருச்சு வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் நீங்கள் பண்ணலாம். புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டக்கை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? கடைசியாக பார்க்க போகிறது எஸ்பிஐன் தொடர்ந்து சரிவுக்கு அப்புறமா இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா? இது ஸ்ட்ராங் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்படி வேணால் ஃப்ளாட்டாக ஹரிசாண்டலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கச்ச பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் எஸ்பிஐ பொறுத்த மட்டும் 722க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மேஜரான ஸ்டாக் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. ப்ராப்பராக இல்லாத காரணத்தினால வரக்கூடிய நாட்களில் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா புரிதல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.